வணக்கம் அன்பு நண்பர்களே, மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தன்னுடைய 11 ஆண்டு கால பிரதமராக ஆட்சி காலத்தை நிறைவு செய்திருக்கார். மொத்தமாக கிட்டத்தட்ட 23 வருஷமா அவருடைய அந்த அதிகார பதவியில் இருக்கார். முதலமைச்சராகவும் குஜராத் மாநிலத்தில் அண்ட் பிரதமராகவும் இந்தியா முழுக்க. அப்போ 11 வருஷத்தில் அவர் என்ன செஞ்சிருக்கிறார் அப்படிங்கிற ஒரு முக்கியமான கேள்வி வருது. அதாவது என்டிஏ கவர்மெண்ட் அமைஞ்சிருக்கு, பிஜேபியுடைய தலைமையில் அமைஞ்சிருக்கு. அவங்க என்ன செஞ்சாங்க அப்படிங்கிற ஒரு முக்கியமான கேள்வி இருக்கு. தமிழ்நாடு மாதிரியான ஒரு மாநிலத்தில், குறிப்பாகவே தெற்க இருந்தாலும் எஸ்பெஷலி தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு எதிர்ப்பு இருக்குது. தமிழ்நாட்டில் பாஜக காலுன்ற முடியாது அப்படின்னு. என்ன காரணங்கன்னா, அவங்க பண்பாட்டு போர், அரசியல் போர், அந்த போர்னு போர் 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 அப்படின்னு ஒரு கூக்குரல் எழுது. அப்போ உண்மையிலேயே என்ன செஞ்சிருக்காரு நரேந்திர மோடி அவர்கள்? இந்தியாவில் ஏதாவது செஞ்சிருக்கிறாரா? ஒரு 11 வருஷத்தில் ஏதாவது டிஃபரன்ஸ் இருக்குதா அப்படிங்கிற ஒரு முக்கியமான கேள்வி. பிறகு தமிழ்நாட்டுக்கு ஏதாவது செஞ்சிருக்கிறாரா அப்படிங்கிற கேள்வி. இந்த கேள்வி நம்முடைய துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் சொல்லியிருக்காரு. 27 பைசா மோடி தான் நான் சொல்லுவேன். ₹1 கொடுத்தா 27 பைசா திரும்பி கிடைக்கல, தமிழ்நாட்டுக்கு ஒண்ணுமே கிடைக்கலன்னு சொல்லுது. தமிழகம் வஞ்சிக்கப்படுகிறது, வடக்கு வாழ்கிறது, தெற்கு தேர்ந்து நிறைய வசனங்களும் சொல்லிருக்காங்க. அப்போ நம்ம எமோஷனல் ஆகி பொலிட்டிக்கலா பண்றது அவங்க பண்ணிட்டு போடுறோம். நம்ம டேட்டா பூர்வமா, டாக்குமெண்ட் பூர்வமா நம்ம யோசிக்கணும். தமிழ்நாட்டுக்கு இந்த 11 இயர்ஸ்ல மட்டும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி வந்த பிறகு மட்டும் என்ன கொடுத்திருக்காங்கன்னு பார்ப்போம். அதுக்கான டேட்டா பார்க்கும்போது PM ஆவாஸ் யோஜனா அப்படி சொல்லக்கூடிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பேரில் இருக்கக்கூடிய குடியிருப்பு திட்டம், வீடுகள் திட்டம், அந்த வீடு தமிழ்நாட்டுக்கு மட்டுமே 12 லட்சம் கிராமப்புற வீடுகள். 12 லட்சம் பாஸ், நல்லா ஞாபகம் வச்சுங்க, கிராமப்புறங்கள்ல மட்டுமே. அடுத்து பாருங்க, PM ஆவாஸ் யோஜனா 6 லட்சம் நகர்ப்புற வீடுகள். கிட்டத்தட்ட 18 லட்சம் வீடுகள் இந்த 11 வருஷத்துல மட்டும். 18 லட்சம் வீடுகள் அப்படின்னா கிட்டத்தட்ட 1.25 லட்சம் வீடுகள் எவ்ரி இயர் வருஷந்தோறும் மோர் தென் 1 லேக் ஹவுசஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ல தமிழ்நாட்டில் கட்டி கொடுக்கப்பட்டு முக்கியமா பார்க்கணும். அடுத்து ஸ்வச் பாரத் ஸ்கீம்ல 59 லட்சம் கிராமப்புற கழிப்பறைகள். நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல, இந்தியா முழுக்க தமிழ்நாட்டில் மட்டும் 59 லட்சம் கிராமப்புற கழிப்பறைகள் ஸ்வச் பாரத் ஸ்கீம்ல பாரத பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் தமிழ்நாட்டுக்கு மட்டுமே கிடைச்சுன்னு பார்க்கணும். அடுத்து ஸ்வச் பாரத் ஸ்கீம்ல 5.4 லட்சம் நகர்ப்புற கழிப்பறைகள். டவுன்ல, அர்பன்ல, நகரங்கள்ல, பெருநகரங்கள், சென்னை உட்பட பெருநகரங்கள்ல 5.4 லட்சம் கழிப்பறைகள் கட்டி கொடுத்திருக்காங்க. ஸ்வச் பாரத் ஸ்கீம்ல ஜல் ஜீவன் மிஷன், நான் பைப் சொன்னேன் பாத்தீங்களா, பைப்ல குடிநீர் வருது. ஜல் ஜீவன் மிஷன்ல தமிழ்நாட்டுக்கு மட்டும் 89 லட்சம் குடிநீர் இணைப்புகள் வீடு தேடி கனெக்ஷன் கொடுக்குது. 80 கிட்டத்தட்ட 1 கோடி. யோசிச்சு பாத்துங்க, நம்ம தமிழ்நாட்டு பாப்புலேஷன் 8 கோடி வச்சுக்கிட்டீங்கன்னா அதுல சரிபாதி கணக்கு என்ன, ஒரு வீட்டுக்கு 4 பேர் கணக்கு வச்சுக்கோங்க. அப்ப ஒரு வீடு எத்தனை கனெக்ஷன் பாருங்க, 89 லட்சம் கனெக்ஷன், கிட்டத்தட்ட 90 லட்சம் கனெக்ஷன். 90 லட்சம் அப்படிங்கிறது யோசிச்சு பாருங்க, ஆல்மோஸ்ட் 1 crore, ஆல்மோஸ்ட் half ஆஃப் த பாப்புலேஷனுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் தமிழ்நாட்டில். யோசிச்சு பாருங்க, இந்த ஜல் ஜீவன் ஜல் ஜீவன் ஸ்கீம் பேர்ல தமிழ்நாடு முதலமைச்சர் பேர்லயே ஒரு பிட் நோட்டீஸ் கொடுத்தாங்க. இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீமை தமிழ்நாடு கவர்மெண்ட் ப்ரோமோட் பண்ற அளவுக்கு இது இருந்துச்சு. அது 89 லட்சம் குடிநீர் தமிழ்நாட்டில் மட்டுமே கொடுக்கப்பட்டு பார்க்கிறோம். அடுத்தா பாருங்க, PM உஜ்வாலா யோஜனா, நம்ம சொன்னோம்ல அந்த கேஸ் சிலிண்டர், தமிழ்நாட்டில் மட்டும் 41 லட்சம் கேஸ் இணைப்புகள் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். அதான் முக்கியம். அந்த இணைப்பு எந்த விதமான காஸ்டும் முன்னாடி உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். எனக்கு நான் ரொம்ப சின்ன பிள்ளை சேலத்தில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது திரு வாழப்பாடி ராமமூர்த்தி அப்ப பெட்ரோலியம் மினிஸ்டரா இருந்தார். அப்பெல்லாம் நீங்க கேஸ் கனெக்ஷன் வாங்கணும்னா நீங்க நேரம் மந்திரிட்டு தான் போய் நிக்கணும். அவ்வளவு பெரிய கஷ்டமான விஷயம். அது கிடைக்கவே கிடைக்காது. டெலிபோன் கனெக்ஷன் மாதிரி ரொம்ப ரேரான விஷயம். அப்படிப்பட்ட விஷயத்தை இன்னைக்கு சாதாரணமா கிடைக்குது. போன் பண்ணா மறுநாள் காலையில் நிக்குதுங்க மாதிரி வந்திருக்கும். அதை ஃப்ரீயா கொடுத்து ஏழை மக்களுக்கும் அந்த கேஸ் ஸ்கீம் போன்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 41 லட்சம் தாய்மார்களுடைய வீட்டில் விளக்கேற்றுவதற்காக கேஸ் இணைப்பு கொடுக்கப்பட்டு பார்க்கிறோம். தென் ஜன் ஔஷதி யோஜனா, தமிழ்நாடு முதலமைச்சரே ஆசைப்பட்டு அதே மாதிரி நம்மளும் செய்வோம்பான்னு ஆசைப்பட்டு 1429 மருந்தகங்கள் பிரதமர் பேர்ல இருக்கக்கூடிய மருந்தகங்கள் தமிழ்நாட்டில் இருக்குது. அதே மாதிரி முதலமைச்சர் பேர்ல ஒரு மருந்தகங்கள் போனோம். அந்த அளவுக்கு ஒரு காப்பி கேட் மாதிரி பண்றதுக்கு பிரதமருடைய ஸ்கீம், அதாவது மலிவு விலையில டாக்ஸ் ரொம்ப கம்மியா பாத்தீங்களா. நீங்க பெட்ரோல் சரக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா பாண்டிச்சேரியில டாக்ஸ் இல்லாம ரொம்ப கம்மியா இருக்கும் சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த மருந்துகள் ரொம்ப குறைந்த விலை, அதே மருந்து, அதே தரமான மருந்துல எந்த குழப்பமும் கிடையாது. ஆனா அந்த பிராண்டிங் இல்லாம அதே குவாலிட்டியான மருந்து கம்மியான விலையில டாக்ஸ் கிட்டத்தட்ட இல்லாத மாதிரி ரொம்ப சீப்பான விலையில கிடைக்கும். அப்போ மக்களுக்கு கிட்டத்தட்ட 30% மேல இந்த காஸ்ட் கட்டாதுன்னு பார்க்கிறோம். மருந்துக்கு ஒரு செலவுடைய காஸ்ட் ₹100 செலவழிச்ச இடத்துல ₹70 செலவானா போதும். அப்படி தமிழ்நாட்டில் மட்டுமே கிட்டத்தட்ட 1429 மருந்தகங்கள் பிரதமர் பேர்ல கூடிய இந்த ஜன் ஔஷதி யோஜனா அப்படிங்கிற ஸ்கீம்ல இருக்குன்னு பார்க்கிறோம். அதன் பிறகு இப்ப முதலமைச்சர் கொண்டு வந்திருக்காரு, அது எவ்வளவு இருக்குங்கிற பார்க்கணும். அடுத்து ஆயுஷ்மான் பாரத் அப்படிங்கிறது 79 லட்சம் மக்களுக்கு இந்த 5 லட்சம் ரூபாய் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னீங்களா, இந்தியா முழுக்க பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அது தமிழ்நாட்டில் மட்டுமே 5 லட்சம் மதிப்புள்ள ஆயுள் காப்பீடு 79 லட்சம் பேருக்கு இந்த ஆயுள் காப்பீடு கொடுக்கப்பட்டிருக்கு தமிழ்நாட்டில். இது கிட்டத்தட்ட ஒரு 1% மேல ஒரு
10% கிட்டே வந்துடும் வச்சுக்கோங்களேன். 10% வந்துடும். 79 லட்சம் மக்களுக்கு வந்து இந்த 5 லட்ச ரூபாய் மதிப்புள்ள இந்த ஆயுள் காப்பீடு பண்ணிருக்காங்க. தமிழ்நாட்டில் மக்களுமே 10% பாப்புலேஷன் கொடுத்துருக்காங்க பார்க்குறோம். பிளஸ் 4100 கிலோமீட்டர் தேசிய நெடுஞ்சாலை தமிழ்நாட்டில் மட்டுமே போட்டிருக்கு. நம்ம போயிட்டு இருக்கக்கூடிய தேசிய நெடுஞ்சாலை பார்க்குறோம் பார்த்தீங்களா, ஹைவே எல்லாம், அது மட்டுமே மொத்தமாக 50,000 கிலோமீட்டர் போட்டிருக்காங்க. அதில் ஆல்மோஸ்ட் நெருக்கி எடுத்துகிற 9% வரைக்கும் 4100 கிலோமீட்டருக்கு தமிழ்நாட்டில் மட்டுமே தேசிய நெடுஞ்சாலை போட்டிருக்காங்க பார்க்குறோம். அப்புறம் 1303 கிலோமீட்டருக்கு புதிய ரயில் பாதை. இந்த ரயில் பாதை என்ன விசேஷம், மாண்புமிகு நிதியமைச்சர் வந்து சென்னை வந்து சொன்னாங்க. இந்த ரயில் பாதையில் விசேஷம் என்ன, இலங்கையில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த ரயில் பாதை எவ்வளவோ அந்த ரயில் பாதைக்கு சமமா இங்க மட்டும் போட்டு கொஞ்சம் தமிழ்நாட்டில் மட்டுமே 1303 கிலோமீட்டருக்கு இந்த 11 வருஷத்துல மட்டும் ரயில் பாதை வந்து சீர்படுத்தப்பட்டிருக்கு, போடப்பட்டிருக்கு. அது எவ்வளவு, ஒட்டுமொத்த இலங்கையில எவ்வளவு இருக்குதோ அதற்கு சமம். அப்படின்னா அப்ப தமிழ்நாட்டுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் முக்கியத்துவம் கொடுக்குதா அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் பதில். இன்னமும் இருக்கு வச்சுக்கோங்களேன், முடியல வச்சுக்கோங்க. தென் 2242 ரயில் பாதைகள் மின்மயம். நம்ம மின்மயமாக்குற பற்றி சொன்னீங்களா, டீசல் வந்து மிச்சம் பண்றது, அந்நிய செலவாணி பற்றி சொன்ன பார்த்தீங்களா, 2242 ரயில் பாதை மின்மயம். அதனால என்ன அர்த்தம், 94% தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ரயில்வே டிராக்ல 94% வந்து எலக்ட்ரிஃபைடு பார்க்கிறோம். அது வந்து எவ்வளவு முக்கியமான விஷயம் பாத்துங்க. அதன் மூலமா நமக்கு வந்து எவ்வளவு டீசல் எல்லாம் மிச்சமா பாருங்க. அடுத்து 54 கிலோமீட்டருக்கு சென்னை மெட்ரோ. மெட்ரோ ரயில் சென்னையில் கூடிய ஒருத்தர் தெரியும், பல பணக்காரர்கள் நான் பார்த்திருக்கேன், பெரிய பெரிய கார் வச்சிருக்கிறவங்க எல்லாம் ஏர்போர்ட் போகணும்னா அவங்க மெட்ரோ ரயில் தான் யூஸ் பண்றாங்க. ஏன்னா டிராபிக்ல போனா மாட்டிக்கிடுவோம், எப்ப டயத்துக்கு ஃபிளைட் பிடிக்க முடியாது. அதுக்கு பதிலாக நீங்க எங்க இருக்கீங்களோ அடையாறுல அங்க எங்க இருக்கீங்களோ டபக்கு நீங்க மேல ஏறி நீங்க வந்து மெட்ரோ பிடிச்சிட்டீங்கன்னா நேரா கொண்டு வந்து திரிசூலத்தில் இறக்கி விட்டுருவாங்க. அப்படியே நடந்து போயிடலாம், நம்ம வந்து எஸ்கலேட்டருக்கு போயிடலாம், ஒரு பிரச்சனை கிடையாதுன்னு சொல்லிட்டு இது எல்லாரும் பிரிஃபர் பண்ணக்கூடிய விஷயமா மெட்ரோ மாதிரி இருக்கு. அது சென்னைக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதோட முக்கியமான விஷயம், சென்னை மெட்ரோ ஃபேஸ் 2 மாநில அரசுடைய முயற்சியாக நடப்பதாக இருந்து பிறகு வேண்டாம் மத்திய அரசை செய்யட்டும், தயவு செய்து பண்ணி கொடுங்கன்னு கேட்டு மத்திய அரசு சம்மதித்து அதுல வந்து 60%, அதாவது 37,947 கோடி, ஆல்மோஸ்ட் வந்து 38,000 கோடி ரூபாய் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ல ஷேர்ல 60% ஷேர்ல சென்னை மெட்ரோ செஞ்சு கொடுத்திருக்காங்க. சோ தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு என்ன செஞ்சிருக்காங்க அப்படிங்கிற கேள்விக்கு இதெல்லாம் பதில். இன்னும் பாருங்க, 14,900 கோடி ரூபாய் 50 வருஷத்துக்கு வட்டி இல்லாத கடன், நமது முதலீட்டு செலவுக்காக கவர்மெண்ட் கொடுக்கறதுக்காக கிட்டத்தட்ட 15,000 கோடி ரூபாயை சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுத்திருக்கு. இதை வாங்கி ரிசீவ் பண்ண நிதித்துறை செயலர் வந்து சொன்னாரு, ஏதாவது தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுத்திருக்காங்கன்னு சொன்னாங்க. வட்டி இல்லாத கடன் 50 வருஷம் என்ன ஆல்மோஸ்ட் திருப்பி கொடுக்க வேண்டாங்கிறதா கணக்குமே. அப்ப வந்து நான் ஒரு 15,000, இது வந்து ஜிஎஸ்டி ஷேரு மத்த எந்த ஷேரும் கிடையாது, சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படியே அனாமத்தா கொடுத்திருக்கு. கிட்டத்தட்ட 15,000 கோடி ரூபாய். இதுக்கு என்ன 50 வருஷம் கழிச்சு நீங்க கொடுத்தா போதுங்க, வட்டி 50 வருஷம் கழிச்சு எந்த கவர்மெண்ட் வரப்போகுது, அப்படி காசே கொடுக்கணும். அந்த மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்திருக்கிற பார்க்கிறோம். மூலதன செலவுகளுக்காக அந்த பர்பஸ் வந்து ரொம்ப தெளிவா இருக்கணும். பிளஸ் அம்ருத் ஸ்கீம் அப்படின்னு சொல்ல நகர்ப்புறங்களை மேம்பாடு நம்ம போன பீரியட்ல இருந்து ஆரம்பிச்சு பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த அம்ருத் ஸ்கீம் மூலமா 28 நகரங்கள்ல 16 லட்சம் குடிநீர், 16 லட்சம் குடும்பங்களுக்கு வந்து குடிநீர் கிடைக்கிறதுக்கான வசதிகள் வந்து இந்த அம்ருத் ஸ்கீம் மூலமா பண்ணாங்க. கழிப்பறை முதல்ல பார்த்தோம், கழிவு நீர் இணைப்பு பார்க்கலாம், 25 லட்சம் கழிவு நீர் இணைப்பு. சோ வந்து உங்களுக்கு சாக்கடெல்லாம் போகணும், வைக்கணும், தண்ணி எல்லாம் முட்டு பெறாம இருக்கணும், எங்கேயாவது வெளியில வராம, அதுக்கு வந்து சென்ட்ரல் தமிழ்நாட்டு நகரங்களை மேம்படுத்துவதற்கு அம்ருத் திட்டம் மூலமா இந்த ஸ்கீம் வந்து திரு வெங்கைய நாயுடு வந்து அமைச்சராக இருந்த போது கொண்டு வரப்பட்டது நினைக்கிறேன். திரு வேலுமணி அவர்கள் இங்க உள்ளாட்சித்துறை அமைச்சர் அந்த அப்பதான் கொண்டு வந்தான்னு நினைக்கிறேன். அப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா 25 லட்சம் கழிவுநீர் இணைப்புகள் அண்ட் 16 லட்சம் குடிநீர் இணைப்புகள் 28 நகரங்கள், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 28 சிட்டியில இந்த ஸ்கீம் வந்து சக்சஸ்ஃபுல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்கு. அடுத்ததா லாஸ்டா பாக்குறோம், முத்ரா கடன். இந்தியாவிலேயே முத்ரா கடன் அதிகமா பயனாளிகள் கொண்ட மாநிலம் தமிழ்நாடு. நம்பர் மாநிலம் 20 லட்ச ரூபாய், முன்னாடி 10 லட்ச ரூபாய், இன்னைக்கு 20 லட்ச ரூபாய். இது 20 லட்ச ரூபாங்கிற பாத்தீங்கன்னா நீங்க வந்து அந்த நம்பர்ஸ் வந்து ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும். இவ்வளவு பேர் வாங்கியிருப்பாங்க. ஒருத்தர் வாங்குறாரு, அவர் திருப்பி அடிச்சாருன்னா திரும்ப வாங்கலாம், திருப்பி அடிச்சாருன்னா திரும்ப வாங்கலாம். அவர் எத்தனை நாள் அவர் கொடுக்க தயாரா இருக்காங்க. அந்த மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து யோசிச்சு பாருங்க, உங்களுக்கே தெரியும். 20 லட்ச ரூபாய் ஒருத்தர் இருந்தா அவர் முதலீடு பண்ணி அதை வந்து தொழிலா துவக்கிறதுக்கு ரொம்ப சுலபமா இருக்கும். ரொம்ப பெரிய 20 லட்ச ரூபாங்கிறது குட் சம், ஒரு நல்ல அமௌண்ட். அப்ப 20 லட்ச ரூபாய் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து எந்த அடமானமும் இல்லாம எதுவும் இல்லாம வேற ஏதாவது பொருளை வை, வீட வை, நகையை வைன்னு இல்லாம முத்ரா அப்படிங்கிற பேர்ல தொழில் தூங்குவதற்காக, தொழில் முனைவோருக்காக கொடுக்க. முன்னாடி 10 லட்ச ரூபாய் வச்சிருந்தாங்க, இப்ப 20 லட்ச ரூபாய். அது இந்தியாவிலேயே அதிக பயனாளிகள் கொண்ட மாநிலமா தமிழ்நாடு இருக்கு. இதெல்லாம் தமிழ்நாட்டுக்கு மத்திய அரசு செய்தது. தமிழ்நாட்டுக்கு என்ன செஞ்சுங்கிற பார்த்தோம். 2014க்கு முன்னாடி என்னன்னு பார்த்தோம். வரலாற்று சிறப்பு மிக்கதா, இதற்கு முன்னாடி யாராலையும் செய்ய முடியாத விஷயங்கள் பார்த்தோம். இதுதான் லாஸ்ட் 11 இயர்ஸ்ல நடந்தது. இதெல்லாம் உண்மையா பொய்யா அரசியல்வாதிகளுடைய பார்வை கூட்டம். நாம வந்து டேட்டாவை சொல்லியிருக்கிறோம், துறை வாரியா சொல்லியிருக்கிறோம்,
எப்ப நடந்துங்கன்னு சொல்லியிருக்கோம். இது எலெக்ஷன் டைம் வரப்போகுது, வந்துருச்சு. ஆல்மோஸ்ட் பிரச்சாரம் ஓரணியில் தமிழகம்னு திமுக கிளம்பிருச்சு. இந்த பக்கம் வந்து மக்கள் பயணத்தை வந்து எடப்பாடி பழனிசாமி கிளம்பிட்டாரு. சோ எல்லாருமே இந்த பக்கம் கிளம்பி இருக்கும்போது ஆளாளுக்கு ஒன்று சொல்லுவாங்க. இதுல உண்மை எது பொய் எதுங்கிறது இந்த டேட்டா சொல்லும். இதற்கு ஏதாவது கவுண்டர் பாயிண்ட் சொல்ல முடிஞ்சா நமக்கு அது ஒரு செய்தியா இருக்கும். அப்படி ஏதாவது கவுண்டர் பாயிண்ட் கொடுப்பாங்களான்னு காத்திருக்கிறோம். மீண்டும் இன்னொரு சந்திப்போம். அதோட நன்றி, வணக்கம்.